சாம்பார் சாதம் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி, ஒரு கப் துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2. இது கூட வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், சவ் கொஞ்சமாக அவரைக்காய் போட்டிருக்கோம். இந்த லைட்டாக வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு நாங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்கள் மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வர டைமில் அரிசியும் பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு தான் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.